எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனல்ல எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிம்கோ F9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி பார்க்க போறோம். எஸ், இந்த ஸ்கூட்டர் வந்து பாத்தீங்கன்னா தைவானை சேர்ந்த எலக்ட்ரிக் டூ வீலர் மேனுஃபேக்சரரான கிம்கோ நிறுவனத்தால் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. இந்த கிம்கோ நிறுவனம் அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளான இந்த கிம்கோ F9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2020 வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வண்டியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிசைன் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துடைய முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த 2 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொண்டிருக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிம்கோ F9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த இந்த கிம்கோ F9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய வடிவமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த கிம்கோ F9ல வந்து பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விங் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. 2 ஹெட்லைட் வந்து ஸ்பிளிட் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. LED ரியர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஸ்க்ரீன் வைக்கப்படுற முன்புறம் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லி கலர் TFT இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் வந்து அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியுடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைனில் வந்து பார்த்தா ரொம்ப அருமையாகவே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த வண்டியில் பயன்படுத்துகிற வீல்ஸ் எல்லாமே அலாய் வீல்ஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து இதில் பொருத்திருக்காங்க. இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்புறம் வந்து டிஸ்க் பிரேக்கால கட்டுப்படுத்தப்படுது. பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக்கால வந்து பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்து ஹேண்டில் செய்யப்படுது. இந்த வண்டியுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வெயிட் வந்து 107 கிலோகிராம்ஸ். ஓகே, இது வந்து ரொம்பவே ஒரு லைட்டஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு நம்ம கருத்தில் கொள்ளலாம். ஏன்னா இதனுடைய வெயிட் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, அடுத்த இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கிம்கோ F9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 96 வோல்ட் 40 ஆம்பியர் திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. இந்த பேட்டரி ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து பிடிக்குது. அடுத்ததாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த இந்த கிம்கோ F9ல வந்து பார்த்தீங்கன்னா 9.4 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக வந்து இயக்கப்படுது. அடுத்த இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த கிம்கோ F9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது. அடுத்த இந்த வண்டியுடைய ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த கிம்கோ F9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கக்கூடியது. ஓகே, இந்த வண்டியுடைய ஆக்சிலரேஷன் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 50 கிலோமீட்டர்ஸை வெறும் 3 செகண்ட்ஸில் வந்து அடைய முடியுது. இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதிகபட்ச வேகமாக வந்து போகக்கூடியது. ஓகே, இந்த கிம்கோ F9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்றது இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த கிம்கோ நிறுவனமும் 22 மோட்டார்ஸ் நிறுவனமும் வந்து பார்த்தா 2018 டைப் வச்சிருந்தாங்க. அதன் மூலமாக அவங்க ஃப்ளோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. சமீப காலமாக அந்த டைப் பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வரல. ஸோ இந்த கிம்கோ F9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வருமா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரிய வரல. ஸோ நீங்கள் இந்த கிம்கோ F9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.